வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 49. மறுநாள் சித்துவின் வீடு மொத்தமும் இரு குடும்ப உறுப்பினர்களாலும் களை கட்டி இருந்தது. விருந்து தயாரிப்பதில் வீட்டின் மூத்த பெண்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்க, இங்கே இளைஞர்கள் பட்டாளம் சித்தார்த்தோடு இணைந்து பாட்டும் கும்மாளமுமாக அமளி துமளி செய்து கொண்டிருந்தனர். வீட்டின் வாண்டுகளோ அச்சூழ்நிலைக்கு மகுடம் சூட்டுவது போல் நடனத்தில் கலக்கிக் கொண்டிருந்தனர். ரிச்சர்டுக்கு மனம் வெகு திருப்தியாக நிறைந்திருந்தது. தான் எண்ணிய காரியம் அனைத்தும் நல்ல விதமாக கைகூடியதில் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தான். கிடைத்த தனிமையில் சுற்றிலும் பார்வையை சுழற்றி யாரும் இல்லாததை உறுதி செய்து கொண்ட அட்சயா, டே கருண், உன்னுடைய ஆள் அருந்ததுகிட்ட நான் நல்லவளா நடந்துக்கணுமா இல்ல வில்லியா நடந்துக்கணுமா என்று தீவிரமாக வினவினாள். சமையலுக்கு தேவை என்று ஏதோ ஒரு பெரிய பாத்திரத்தை லாப்டில் இருந்து எடுத்து தர சொல்லி சிந்து கேட்டிருக்க, அதை எடுக்க வேண்டி அம்மாவின் அறைக்கு வந்தவன் திடுக்கிட்டு திரும்பினான். என என்றவன், முதல்ல இதை புடி என்று அவள் கையில் பாத்திரத்தை கொடுத்துவிட்டு நிதானமாக ஸ்டூலில் இருந்து கீழ் இறங்கினான். என்ன சொன்ன நீ? உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னால அவ முகம் மட்டும் எதுவும் வாடட்டும், அப்ப இருக்கு உனக்கு என மிரட்டியபடி அவள் காதை வலிக்க திருகினான். ஆ என்று வழியில் முனகியபடி கையில் இருந்ததை அருகில் இருந்த கட்டிலில் போட்டவள் பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டு காதை தேய்த்து கொண்டாள். மூளை இல்லாத நாய், சொல்ல வர்றது ஏதாவது புரியுதா பாரு. உன்கிட்ட போய் சுத்தி வலிச்சு புதிரா பேச வந்தனே, என்னதான் டாஷ் டாஷாலேயே அடிச்சுக்கணும் என பொறிந்தவள் வெடுக்கென்ற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென வெளியேறினாள். வேகமாக குறுக்கே வந்து அவளின் வழியை மறைத்தவன், என்ன சுத்தி வளைச்சு பேசினியா அப்படின்னா என குழப்பத்துடன் வினவினான். அவனை முறைப்புடன் ஏறிட்டவள், வெள்ளையா நடந்து சட்டு புட்டுன்னு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வீட்டை விட்டு அனுப்பலாமான்னு யோசிச்சேன். வேண்டாம், நீதான் என் காதை வலிக்க திரிய விட்டியே. சோ ரொம்பவும் நல்லவளா நடந்து என் நாத்தனார நானே கண்ணு கருத்துமா கவனிச்சுக்கிட்டு என் வீட்டிலேயே சொகுசா வச்சுக்கிறப்பா என அவனிடம் பழிப்பு காண்பித்து தோளில் நொடித்துக் கொண்டு அவனை தாண்டி சென்றாள். அதிர்ந்து விழித்தவன், ஹே, நீ இப்படின்னு முன்னமே தெளிவா என்றவாறு வேகமாக அட்சயாவை பின்தொடர்ந்தவன் எதிரே சிந்து வரவும் சட்டென்ற முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டு பல்லை காட்டி வழிந்தான். முன்னே தன்னிடம் கண்ணடித்து விட்டு செல்பவளை குழப்பத்துடன் கவனித்துவிட்டு புருவம் சுருக்கி தன் மகனை ஆராய்ந்தவன், என்னடா ஒரு மாதிரி இருக்க என்றான். ஓ, ஒண்ணுலேப்பா என்று நெளிந்தவன் அவனிடமிருந்து விலகி ஓட பார்த்தான். அவனை இழுத்து நிறுத்தி நெற்றி கழுந்து என தொட்டு பார்த்தவன், காதல் ஜுரம் ஒண்ணு இல்லையட மகனே, மந்திரிச்சு விட்டது போல முழிக்கிற என்றான் கேலியாக. போ என்று பல்லை கடித்தவன் உர்ரென்று பார்த்துவிட்டு ஹாலுக்கு செல்ல, தனக்குள் மென்மையாக புன்னகைத்துக் கொண்டவன் இது குறித்து சிந்துவிடம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தான். இந்த வால் அவனை ஏதோ சீண்டிருக்கா, அதான் பையன் ரொம்பவும் தவிக்கிறான் போல இருக்கு. என் காத திருகுனல்ல போ என்பது போல் கருண் பேச வாய்ப்பளிக்காமல் அட்சயா அவனை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கும் இங்கும் சுற்ற சலித்து போனவன் அமைதியாக சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டான். விதுவிற்கு கிண்ணத்தில் சாதம் எடுத்துக்கொண்டு வந்து அவன் அருகில் அமர்ந்த தருண் அப்பொழுதுதான் தன் தம்பியின் முகத்தை நன்றாக கவனித்தான். என்னடா டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல என்றவன் வேறுபுறம் திரும்பிக் கொள்ள, உதவன் மாட உனக்கு என பெரியவன் அதட்டினான். ஆமாமா, எல்லாரும் என்னையே கார்னர் பண்ணுங்க, நான் தானே இங்க எழுச்சவாயன் என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தான் கருண். முகத்தில் முறுவல் பூக்க மகனுக்கு ஒருவாய் சாதம் ஊட்டியவன், உனக்கு தெரியுமாடா வெதுக்குட்டி, உன் கருணப்பா உன்ன மாதிரி குழந்தையா இருக்கும்போது என்ன வளர்ந்து பெரியவனான பிறகு கூட என்கிட்டதான் அதிகம் செல்ல கொஞ்சிக்கிட்டு சுத்துமா என்ற அண்ணாளின் நினைவில் ரசனையுடன் சிரித்தான். புரிந்தோ புரியாமலோ விது தலையில் அடித்தபடி கெக்கலைத்து நகைக்க, அண்ணா என்று சினுக்கத்துடன் அவன் தோளில் சலுகையுடன் சாய்ந்து கொண்டான் கருண். என்னடா கருண், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அட்சயா என்ன ரொம்ப வெறுப்பேத்துறானா? ஆட பாவீங்களா, இன்னமும் நீங்க இப்படியேதான் சுத்திட்டு இருக்கீங்களா? சரி சரி, என்ன விஷயம்? தன் தம்பியின் விளக்கம் கேட்டு நகைத்த தருண், டேய், அவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ சும்மா கண்டுக்காம விடு, நான் சொல்றேன் பாரு, அவதான் சீக்கிரமா எல்லார்கிட்டையும் பேசி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்வா.
என்றான். அது எனக்கும் தெரியும்னா, இருந்தாலும் ஏதோ ஒரு கோபத்துல என பழி வாங்கிடக்கூடாதுல்ல என்றவனை செல்லமாக முறைத்தவன், ரொம்பவும் தாண்டா ஓவரா போறடி என்க தம்பி அசட்டு புன்னகை சிந்தினான். மாலை ரிச்சர்ட் தம்பதியர் அருந்ததியோடு வீட்டிற்கு கிளம்பும் பொழுது தங்களது அன்பளிப்பு என்று அவர்களுக்கு மொரீஷியஸ் ஒரு வாரம் சென்று வருவதற்கான ஹனிமூன் பேக்கேஜ் புக்கிங்கை பரிசளித்தனர் சித்தார்த் தம்பதியினர். ரிச்சர்ட் அட்சயாவிற்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் தோன்றினாலும் தங்கள் பொறுப்பாய் அருந்ததி உடன் இருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியம் என்று தயங்கினர். முந்தைய இரவில் இது குறித்து அட்சயாவிடம் அவன் தயக்கத்தோடு விளக்க உள்ளுக்குள்ளே சற்று ஏமாற்றம் எழுந்தாலும் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு, அதனால என்ன, அவ கல்யாணம் முடிச்சு மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதை நாம பிளான் பண்ணிக்கலாம் என்று பொறுப்புள்ள மனைவியாக பதிலளித்து அவனை நிம்மதி கடலில் ஆழ்த்தியவள் அதற்கான வெகுமதியையும் அவனிடமிருந்து அழகாக பெற்றுக்கொண்டாள். ஐயோ மாமா, என்கிட்ட கேட்காமலே புக் பண்ணிட்டீங்களா நீங்க? இவருக்கு ஏதோ முக்கியமான அசைன்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு எங்கேயும் வெளியில போக முடியாது, கொஞ்ச மாசம் போகட்டும்ங்கிறாரு என அதை கையில் வாங்க தயங்கினாள் அட்சயா. அப்பா, கல்யாணம் ஆனதும் நம்ம பொண்ணுக்கு வந்த பொறுப்பை பாத்தீங்களா நீங்க என்று அவள் தோளில் கை போட்டு கேலி செய்த சிந்து பின் தீவிரமாக இருவரிடமும் விவரம் தெரிவித்தாள். ரிச்சர்ட், பார்வதி பாட்டி அச்சுவோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருந்தாங்களா. சோ கல்யாணம் முடிச்சிட்டதால அங்க பூஜைக்கு போலான்னு இருக்கோம். கோவில் கிருஷ்ணகிரி பக்கம்ன்றதுனால சரி குடும்ப சுற்றுலா மாதிரி போய் நாள் ஆயிடுச்சே, அதனால அப்படியே 4 நாள் பெங்களூரு மைசூர் போக போறோம். அருந்ததியும் எங்கேயும் வெளியூர் போனது இல்லல்ல, அதனால அவளை எங்களோட கூட்டிட்டு போறோம். என்ன அருந்ததிமா, உனக்கு ஓகே தானே என அவளிடம் வினவினாள். அவளுக்கு கசக்குமா என்ன? உடனே சரிமா என்றாள் மலர்ச்சியுடன். அவ்வளவுதான் என தோள்களை குலுக்கினாள் சிந்து. அப்புறம் அச்சுமா, இன்னமும் உன் கணவருக்கு அசைன்மெண்ட் எதுவும் இருக்கா என்ன என்று தோழியின் மகளை பரிகாசம் செய்தான் சித்து. அட, அப்படிலாம் எதுவும் இல்லையே மாமா, அவர் ஆல்வேஸ் ஃப்ரீ தான். இத நான் சொல்லல, அவன் நினைக்கிறா. அப்படித்தானே அச்சு என்று கண் சிமிட்டினாள் தன்யா. அட்சயாவிற்கு வெட்கம் வந்ததோ இல்லையோ, ரிச்சர்டின் முகம்தான் அவர்களின் கேலியில் லேசாய் சிவந்து போனது. கணவன் சங்கடத்துடன் நின்றிருக்க மனைவியோ, நீ ரொம்பவுதான் என்கிட்ட வாலாட்டுற, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்று கருவினாள். 2 மாதங்கள் கடந்திருக்க அனைவரும் அவரவர் இயல்பு வாழ்க்கையில் மூழ்கி இருந்தனர். கூடுதலாக அருந்ததிக்கும் அட்சயாவின் மருத்துவமனையிலேயே உளவியலாளராக பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்க அவள் தன்னம்பிக்கையுடன் தன் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் தன்னுடைய வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கருண் தன் பப்ளியிடம் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு விடலாம் என அவளுக்கு அழைப்பு விடுத்தான். ரிங் முழுதாக சென்று இணைப்பு துண்டிக்கப்படும் நேரம் எடுத்தவள் ஹலோ என்றாள். அவளின் குரலில் தெரிந்த வேறுபாடு மனதை உறுத்த வழக்கமான தன் விளையாட்டை கைவிட்டு அருந்ததி என்றவன் மெல்ல அழைக்க என்ற கேவலுடன் சின்ன விம்மல் வெடிக்க, அப்புறமா பேசுறேன் என வேகமாக கைபேசியை அணைத்து விட்டாள் அவள். நெஞ்சம் அலைப்புற உடனே மடமடவென்று நம்பரை தட்டி அட்சயாவை அழைத்தான். ஹே டாங்கி, எப்படா இருக்க? நீ வழக்கமா அந்த நேரத்துல ஆளுக்கு தானே பேசுவ, என்ன அதிசயமா என்ன கூப்பிட்டிருக்க என்று எடுத்தவுடனே விளையாடினாள் அவள். எங்கடி இருக்க நீ என்றான் அவன் பட்டென்று. சிறுவயது முதற்கொண்டே இருவரும் ஒருவரை ஒருவர் அப்படித்தான் உரிமையோடு ஒருமையில் அழைத்துக் கொள்வர் என்பதால் அதை புறக்கணித்தவளுக்கு அவன் குரலில் தெரிந்த தீவிரம் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்த்தியது. ஏண்டா, அவரோட வெளியே ஷாப்பிங் வந்திருக்கேன். முதல்ல கிளம்பி நேரம் வீட்டுக்கு போ. அருந்ததி ஏதோ அப்செட்ல இருக்கா, என்னன்னு தெரியல. கால் அட்டன் பண்ணவ அப்புறமா பேசுறேன்னு அழுதுகிட்டே வச்சிட்டா என்றான் கவலையோடு. என்ன, அப்படியா என அதிர்ந்தவள், நாங்க கிளம்புறப்போ நல்லா தானடா இருந்தா, ஷாப்பிங்க்கு கூப்பிட்டது கூட டயர்டா இருக்கு நான் வரலன்னு சொன்னா, அவ்வளவுதான். மத்தபடி சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத, நான் உடனே வீட்டுக்கு போய் என்னன்னு விசாரிச்சுட்டு உனக்கு போன் பண்றேன் என தொடர்பை துண்டித்தவள் அருகில் குழப்பத்துடன் தன் பேச்சை கேட்டிருந்த ரிச்சர்டிடம் விவரம் சொல்ல திகைத்தவன் உடனே அவளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். செல்கின்ற வழியில் அவளுக்கு மருத்துவமனையில் வேலையெல்லாம் எப்படி, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே என்று மனைவியிடம் விசாரித்து அறிந்து ஒன்றுமில்லை என புரியவும் சிந்தனையுடன் வண்டியை செலுத்தினான். இருவரும் அருந்ததியின் அறைக்கு சென்று கதவை தட்ட
அழுது சிவந்த விழிகளுடன் கதவை திறந்து அவர்களை ஏறிட்டவள் மீண்டும் கண்ணீர் வழிய வீங்கிய இமைகளை தாழ்த்தி கொண்டாள். வாழ்க்கையில் பக்குவப்பட்டு வளர்ந்த பெரியவளான பிறகு சமீபத்தில் இதுபோன்ற இவ்வளவு தீவிரமாக அவள் அழுது பார்த்ததில்லை என்கவும் ரிச்சர்டிற்கு கவலை பீடித்துக் கொண்டது. லேசான பதற்றத்துடன் அவள் கரம் பற்றியவன், அருந்ததி, என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க என்று விசாரித்தான். அவனிடம் நிமிர்ந்து எதையோ சொல்ல விளைவதும் பின்பு மேலும் முகம் சிவந்து அழுகை அதிகரித்து தடுமாறுவதுமாக இருந்தவளை ஆழ்ந்து கவனித்த அட்சயா ரிச்சர்டின் தோளை தொட்டு அவனை வெளியே போகச் சொன்னாள். நீங்க ரூம்க்கு போங்க, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். இரு பெண்களையும் யோசனையுடன் ஏறிட்டவன் கதவை சாற்றிவிட்டு வெளியேறினான். அருந்ததியை அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தவள் அவளை தோளோடு அணைத்தபடி அருகில் அமர்ந்து ஒருமுறை ஆதரவாக அழுத்தி கொடுத்தாள். என்னாச்சு? அது அண்ணி, நாம ட்ரஸ்டர்ஸ் குழு ஒன்று ஆரம்பிச்சு பள்ளி சிறுமிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு உதவணும்னு ஒவ்வொரு ஸ்கூலா தேர்ந்தெடுத்து தினமும் சிறுமிகளுக்கு மட்டும் இல்லாம அரை மணி நேர சிறப்பு வகுப்புகள் எடுத்து ஏதாவது பாலியல் ரீதியான பிரச்சனைனா நம்மள தொடர்பு கொள்ளும்படி அதுக்கென்ன தனியா வச்சிருக்க கைபேசி எண் மெயில் ஐடி கொடுத்து வர்றோம்ல என்று உதட்டை கடித்து தன்னை நிதானித்தாள். அவள் அடுத்து சொல்ல வருவது என்னவென்று புரிய வரவும் அட்சயாவின் இதயத்திலும் உடலிலும் பெரும் அனல் மூண்டது. நான் வழக்கம் போல அந்த போன் எடுத்து சும்மா மெசேஜை செக் பண்ண, அப்போ என்றவள் சட்டென்று முகத்தை மூடிக்கொண்டு வெடித்து அழ ஆரம்பித்தாள். ஐயோ, எந்த அப்பாவி பொண்ணு எங்க எப்படி மாட்டி சின்ன பெண்ண ஆனாலும் தெரியலையே என ஒரு நொடி இவள் நெஞ்சம் கலங்கினாலும் அதையும் மீறி ஆத்திரம் வெடித்துக் கொண்டு கிளம்ப அருந்ததியை பற்றி முரட்டத்தனமாக நிமிர்த்தினாள். போது நிறுத்து, அழுது புலம்புறதுனால ஒண்ணு நேர்ந்துட போறதில்ல. அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டாமா? மெசேஜ் வந்த போன் இங்க என்றாள் கோபமாக. இதோ நீ என நடுங்கும் கருத்தாள் கட்டிலில் கிடந்ததை எடுத்து அவளிடம் தர வெடுக்கென்று வாங்கியவளின் மனமும் தன் நிதானத்தில் இல்லாமல் கட்டுக்கடங்காத கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது. நெறித்த புருவங்களுடன் அதில் வந்திருந்த தகவலை படித்து மேலும் சினந்தவள் அந்த நம்பருக்கு அழைப்பு விடுத்தபடி தன்னை நிதானிக்க வேண்டி விரல்களை மடித்தும் விரித்தும் அறையினுள் நடைபயில ஆரம்பித்தாள். ஹலோ என்ற ஒரு சிறுமியின் மெல்லிய குரல் கேட்கவும் பரபரப்புற்றவள், என்னம்மா, நீதான் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியா என விசாரித்தாள். ஆமா மேடம் என்றவள் கண்ணீர் குரலில் பாதிக்கப்பட்டிருப்பது தன் தோழி என்றும் அன்னையை இழந்தவளை வெளிநாடு ஒன்றிற்கு வேலை வாய்ப்பு தேடிச் சென்ற தகப்பன் உறவினர் வீடு ஒன்றில் விட்டு சென்றிருக்க அங்கேதான் அவளுக்கு கடந்த 6 மாதங்களாக இந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாள். ஓ என தவித்தவள், நீ எந்த ஸ்கூல்ல என்ன கிளாஸ் படிக்கிறமா என்ற விவரம் கேட்டாள். நீங்க யாருக்கிட்டே சொல்லிட மாட்டீங்களே என உறுதி கேட்டவள் தாம் 9ஆம் வகுப்பு படிப்பதாக சொல்லி குறிப்பிட்ட பள்ளியின் பெயரையும் சொன்னாள். நீ ஒன்னும் பயப்பட வேணாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா மாணவர்களை கூட தவிர்த்துட்டு நாங்க மாணவிகளுக்கு மட்டும் எங்கள் தகவல்களை கொடுப்பது, புரியுதா? சரி, நீ உன் ஃப்ரெண்டோட அட்ரஸ் கொடு, நாங்க இப்பவே போய் அவள் அங்கிருந்து மீட்கிறோம். ஆ கண்டிப்பா, அவள் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுங்க பிளீஸ் என்ற தோழிக்காக இறைஞ்சியவள் முகவரியை கூற அதை எழுதி கொண்டவள் அவளுக்கு நம்பிக்கை அளித்துவிட்டு இணைப்பை துண்டித்தாள். தன் பதட்டமும் அழுகையும் குறைந்திருக்க எப்படியாவது அந்த பெண்ணை அங்கிருந்து காப்பாற்றி அழைத்து வந்துவிட வேண்டும் என்கிற வேகம் பிறக்க மடமடவென்று எழுந்து அட்சயாவிடம் வந்தாள் அருந்ததி. அண்ணி, அட்ரஸ் வாங்கிட்டீங்களா? சீக்கிரமா அங்க போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க. அவள் அண்ணியோ நகராமல் கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை முறைத்தாள். என்ன அண்ணி? என்னவா, உன்னை அப்படியே அரைஞ்சாதான் என்ன? இப்படிதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு ஊழு ஊழுன்னு அழுவாங்களா? அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேண்டாம் என அதட்டினாள். சட்டென்று விழிகள் கலங்க, நான் என்ன செய்யறது அண்ணி? எனக்கு மெசேஜ பார்த்த உடனே சின்ன வயசுல மாட்டிக்கிட்டது ஞாபகத்துல வந்து மனசெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு என்றாள் தவிப்புடன். அடுத்த நொடி இவள் உள்ளம் கனிய அவளை தன் தோளில் ஆறுதலாய் சாய்த்து கொண்டாள். சரி சரி, புரியுது, இது முத தடவைன்றதுனால பழைய நினைவுல பதறிட்ட. பட் இனிமே நீ தைரியமா இருக்கணும்டா.
அதுதான் உன் தொழிலுக்கும் நல்லது. நீ எடுத்துட்டு இருக்க காரியத்துக்கும் நல்லது. வர்ற நோயாளிகள்கிட்ட உளவியல் ரீதியா பேசி அவங்கள தேற்றி ஆலோசனை வழங்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவளே கலங்குனா அப்புறம் எப்படிடா உன்னை நம்பி வர்றவங்கள தேற்றுவ? அதுவும் இது நீயா தெரிஞ்சு விரும்பி தேர்ந்தெடுத்த படிப்பு தானே. கூடுதலா கடந்த 15 நாட்களா உன் கருத்தால தானே ட்ரஸ்ட் அஸ் குழுவை அமைச்சு இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகிற பெண்களை காப்பாத்தலான்னு பல ஸ்கூல் காலேஜஸ்ல தினமும் மதிய இடைவேளையில போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னும் இந்த மாதிரி எத்தனை தகவல்கள் வருமோ தெரியல. நீதான் போல்டா இருந்து உன் மனசுல நினைச்சத சாதிச்சு காட்டணும் என்று பெரியவளாய் அறிவுறுத்தினாள் அச்சயா. லேசாக தெளிந்தவள், சரி அண்ணி, அதுக்கு முதல்ல நான் உங்ககிட்ட மனதைரியத்தை பயிற்சி எடுத்துக்கிறேன் என முறுவளித்தாள். என்ன என்று புன்னகையுடன் அருந்ததியின் கன்னம் தட்டியவள் பின்னு தீவிரமாகி, சரிவா, முதல்ல உன் அண்ணன் கிட்டையும் கரண் கிட்டையும் விஷயத்த சொல்லி அந்த சின்ன பிள்ளைய அங்கிருந்து மீட்டு கொண்டு வரணும் என கவலையோடு அவள் கரம் பற்றி விரைவாக வெளியே அழைத்து சென்றாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.